நாடோடி வாழ்க்கையில விலங்குகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்க குகை வாழ்க்கையை தேடி போறான் மனுஷன். குகை வாழ்க்கை ஒரு கும்பல் கலாச்சாரமாக இருக்க, தாயோட மேற்பார்வையில சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்க, ஆண் தனக்காக ஒதுக்கப்பட்ட பெண்கள் அவனோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தனக்குன்னு ஒரு நிலத்தை புடிச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். குடும்ப அமைப்பு முறை தோன்ற முதல் விதை இங்கதான் விதைக்கப்படுது. வெல்கம் டு மேட் இன் ஹெவன் சேனல். நான் உங்க ஷைனி ராபர்ட். குடும்பம் தோன்றிய வரலாறோட பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை குடும்பம் தோன்றிய வரலாறு பார்ட் 1 வீடியோ இன்னும் நீங்க பாக்கலன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், பாருங்க. தனக்கான நிலத்தை பண்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் ஆணும் கொஞ்சம் கொஞ்சமா பண்படுறான். தனக்கான பெண்கள் அவங்க மூலமா பிறந்த குழந்தைகளுக்காக வாழ ஆரம்பிக்கிறான். இங்கதான் தனி உடைமை பிறக்க ஆரம்பிக்குது. இப்போ நிம்மதியா இருக்கானா அப்படின்னா இல்லங்க. சக ஆண்களால நில அபகரிப்பு, பெண்கள் அபகரிப்புன்னு நடக்கவே ஆண் எப்பவும் விழிப்புணர்வோட இருக்க வேண்டி இருந்தது. இந்த சூழ்நிலையிலையும் அதிகமா பாதிக்கப்பட்டது என்னவோ பெண்களும் குழந்தைகளும் தான். இங்கேயும் கலகங்களுக்கு எந்த குறையும் இல்ல. இப்பதான் இவங்களுக்கு மத்தியில தலைவன் ஒருத்தன் உருவாகுறான். நியாயவானா இருந்தா சொல்றத கேட்பாங்களான்னா கண்டிப்பா இல்ல. அதனால இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆண் இவங்களுக்கு தலைவன் ஆகிறான். அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் எல்லாமே நடக்கும். ஆனாலும் அடுத்தடுத்து வர தலைவர்கள் வலிமையற்றவர்களா இருக்க ஆண்களுக்கு மத்தியில நிலம், பெண்கள் ஆகியவற்றிற்கு சண்டைகள் நடந்தன. இந்த காலகட்டத்துலதான் மத தலைவர்களும் ஞானிகளும் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. மனிதன் தன்னை விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்தி கொள்ள வேண்டியதை விட ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் காப்பாத்திக்க ரொம்பவே கஷ்டப்பட்டான். நிலத்தையும் சொத்துக்களையும் பெண்களையும் அபகரிக்கணும்ன்ற அவனுடைய வேட்கை மற்ற நாடுகளையும் அபகரிக்கணும்ன்ற அளவுக்கு அதிகமாகவே போர்களும் நடைபெற ஆரம்பிச்சது. ஒவ்வொரு முறை போர் நடக்கும் பொழுதும் நிறைய ஆண்கள் கொல்லப்பட்டாங்க, பெண்கள் கடத்தப்பட்டாங்க, சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டது. அது வரைக்கும் தாயா மதிக்கப்பட்ட பெண் நாடு கடத்தப்பட்டாங்க, அடிமைப்படுத்தப்பட்டாங்க, விலை மாதர்களாக்கப்பட்டாங்க. இங்கேயும் பெண்கள் தாங்க அதிகமா கஷ்டப்பட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில மத குருக்களும் ஞானிகளும் சேர்ந்து ஆலோசனை நடத்தி ஆண்களை முறைப்படுத்தியே ஆகணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா பெண்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வந்தது. இப்படியே போனா பெண் இனம் இல்லாமலே போயிடும்னு பயந்து திருமணம் அப்படின்ற சடங்கை அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் மற்ற நாடுகளோட இருக்கிற உறவுகளை சமன் செய்ய பண்டம் மாற்று முறையும் அறிமுகப்படுத்தப்படுது. ஒவ்வொரு நாட்டோட தலைவர்களும் அங்கங்க இருக்கிற ஞானிகள் மற்றும் மத குருக்களோட ஆலோசனைப்படி நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வராங்க. முதலில் திருமணம் அப்படின்றது குறிப்பிட்ட சில பெரிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் நடத்தப்படும்னு தலைவர்கள் முடிவு பண்றாங்க. காரணம் என்னன்னா சொத்துக்கள் இடம் மாறிடக்கூடாதுன்னு, சொந்தங்கள் விட்டு போயிடக்கூடாதுன்னு இவையெல்லாம் நடந்தது. ஆனா சாதாரண மக்களுக்கு இந்த நியதிகள் பொருந்தல. இருந்தாலும் பெரிய குடும்பங்கள் எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களோ அதே போல சாதாரண மக்களும் சொந்தங்களுக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பண்டம் மாற்று முறை உருவாக நாடுகளிடையே அரசியல், போக்குவரத்து, பொருளாதார உறவுகள் பெருக ஆரம்பிச்சது. போர்கள் எல்லாம் அவ்வப்போது நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த மாற்றங்கள் எல்லாமே தனி மனித ஒழுக்கத்துல சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. நிறைய பண்பட்ட மக்கள் இனங்களை ஆண்களும் பெண்களும் பார்க்க ஆரம்பிச்சு அவங்களோட வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 18வது நூற்றாண்டு வரை நிறைய நாடுகள்ல திருமணம் அப்படின்ற சடங்கு பெண்ணை அடிமைப்படுத்தப்படவே நடந்தது. ஆனா ஞானிகளோட விடாமுயற்சியால கல்வி உருவாக்கப்பட்டு மனிதன் இன்னும் பண்பட்டான். இப்படியே ஆண் இருந்தானா சரிப்படாதுன்னு அவங்க உணர்ந்தாங்க. நடுநடுவுல வறுமை, பஞ்சம் இதெல்லாம் தலை தூக்க வேலை நிமித்தமா ஆண் வேறு இடங்களுக்கு தனியா சென்று வாழ ஆரம்பிக்கிறான். இப்போதான் பிரிவுல வாடும்போது தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகள் மேல அன்பு, பாசம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. தன் மனைவி மேல காதல் உணர்வு ஒரு ஆணுக்கு முதல்ல எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதான் பெண்கள் மேல திணிக்கப்பட்ட அடக்குமுறைகளும் கொடுமைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. காதல் உணர்வு உடல் சார்ந்ததா இல்லாம உள்ளம் சார்ந்ததா இருந்தது. இதனாலதான் திருமணம் அப்படின்ற ஒரு சடங்குல மனைவிங்கிற உறவு புனிதமா கருதப்பட்டது. மனிதனோட அறிவு வளர்ச்சி, உணர்வுகள் இது எல்லாத்திலையும் மாற்றங்கள் உண்டாக முதல் காரணம் பெண். இந்த திருமணம் அப்படின்ற பட்டறையில ஆணை மெருகேத்துறதே பெண் தான். அப்படி பல ஆயிரம் ஆண்டுகளா பெண்கள் மேல திணிக்கப்பட்ட வன்முறை இந்த திருமணம் அப்படின்ற ஒரு சடங்கு முடிவுக்கு கொண்டு வந்தது. என்னதான் இப்படி இருந்தாலும் பல ஆண்கள் இவைகளுக்கு கட்டுப்படாமல் தான் இருந்தாங்க. இன்னும் அப்படி பல ஆண்களும் பெண்களும் இருக்கதா செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் இது எப்போ உருவாச்சோ அப்பவே மனிதன் முழுமையா பண்படுத்தப்பட்டான். எந்த காதல் சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணத்திற்கு பிறகான காதலே சிறந்தது மற்றும் முக்கியமானதுன்னு சொல்லலாம். திருமணம்ன்ற இந்த சடங்கு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இப்போ மறுபடியும் திருமணம் வேண்டாம், டைவர்ஸ், சிங்கிள்ஸ் அப்படி இப்படின்னு நம்ம சொசைட்டில நிறைய மாற்றங்கள்.
இதெல்லாம் ஹெல்த்தியானதா அப்படின்னு யோசிக்கணுங்க. ஒருவேளை ஒரு ப்ராப்பர் மேரேஜ் எஜுகேஷன் இல்லாததுனால தானோ என்னவோ இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி இந்த காதல், திருமணம் போன்ற பல விஷயங்களை பத்தி நீங்க நம்ம மேட் இன் ஹெவன் சேனல்ல பார்க்க போறீங்க. ஃபியூச்சர் வீடியோஸை மறக்காம பாருங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்க ஷைனி ராபர்ட் உங்களை அடுத்த வீடியோல